ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MI 10 அண்டு Redmi 9 பவர் மொபைலுக்கு நியூவாக ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு MI 10 இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI V12.5.3.0.RJBINXM அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு MI 10 இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் இதுவும் ஒரு MI பைலட் டெஸ்டர்ஸ்க்கான அப்டேட் தான். அண்ட் இந்த அப்டேட்டோட சைஸ்ன்னு பார்க்கும்போது அரௌண்ட் 467 MB இருக்குது. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, இந்த அப்டேட்டில் MI 10 மொபைலில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து ஆகஸ்ட் 2021க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட செக்யூரிட்டி லெவலும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப் லாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர்பிரிண்ட்ஸ் வந்து ஒரு சில ஆப்ஸில் ஒர்க் ஆகலை. ஸோ அதையுமே இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக நீங்கள் ஒரு MI 10 இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தும் இன்னும் இந்த 12.5.3.0 அப்டேட் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் OTA லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து Redmi 9 பவர் இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI V12.0.10.0 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு Redmi 9 பவர் இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. Redmi 9 பவர் மொபைலுக்கு MIUI 12.5 ஆர் Android 11 அப்டேட் தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் சிஸ்டம் லேக்ஸை ரெடியூஸ் பண்ணி மொபைலோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 339 MB இருக்குது. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாதீங்க. இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேற ஒரு யூஸருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த 12.0.10.0 அப்டேட்டில் Redmi 9 பவர் மொபைலில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமோட லேக்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும். இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா டிஸ்கிரிப்ஷனில் OTA லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. OTA லிங்க் மூலமாக எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் Redmi Note 8 மேனுவல் இன்ஸ்டால்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தட் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க உங்கள் மொபைலுக்கான OTA லிங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம். இது வந்து அஃபீஷியல் மெத்தட் தான். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. உங்கள் டேட்டாஸும் சேஃபாக இருக்கும். ஸோ மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. Redmi, MI, Poco மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க.